எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் உடைய ஃபுல் டெஸ்ட் உடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் உடைய ஓவரால் வியூ முதல்ல நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் இன் இந்தியன் எக்கானமி அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தின் டிஜிட்டல் மயமாக்கலின் நிலை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ நம்ம வந்து இதை ரெண்டு பார்ட்டா கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் த ப்ராப்ளம் ஃபேஸ்ட் இன் திஸ் ரிகார்ட் அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ 3 பார்ட் நம்ம ஆன்சர்ல வச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தேவை. சரிங்களா? இப்போ டிஜிட்டலைசேஷன்னா என்ன, டிஜிட்டலைசேஷனுடைய தாக்கம் இந்திய பொருளாதாரத்துல என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரோவா நீங்க கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி இருக்கு, யாரு எவ்வளவு தூரம் டிஜிட்டலைசேஷனா இருக்கு, ஒரு 2-3 ஃபேக்ட் அதுல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த ஃபேக்ட் நீங்க அங்க கொடுத்துருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அப்போ இந்த டிஜிட்டலைசேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நம்ம சரி செய்ய போறோம். சரிங்களா? ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது என்ன சார் அப்படின்னா, இப்போ டிஜிட்டலைசேஷன்னா என்ன சார்? இப்போ டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து மொபைல் மூலியமாவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலியமாவோ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வராங்க, மாறிண்டே வருது. அப்போ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதா கம்ப்யூட்டர்லேயே பண்ணிக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கிரீவன்ஸ் அப்படியே நம்ம டிஜிட்டலில் பண்ணிக்கலாம், பணம் பரிமாற்றம். ஸோ இப்போ நான் எங்கேயா போய் ஏதாவது ஒரு கடையில் வாங்கினா கேஷ் எடுத்து கொடுக்குறதில்ல, ஃபோன்பேலேயே போட்டு பண்ணிடுறேன். அப்போ இதெல்லாம் டிஜிட்டலைசேஷன். அப்போ இந்தியாவில் எத்தனை அளவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது? சரிங்களா? இந்தியாவில் அப்போ நீங்கள் என்ன ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சு வைக்கணும், எவ்வளோ தூரம் இன்டர்நெட் பரவி இருக்கு, கிராமப்புறத்தில் எவ்வளோ தூரம் ஊடுருவி இருக்கு, அப்போ அங்கே உண்மையிலேயே வந்திருக்கா வரலையா, இதுக்கான ஒரு கல்வி அறிவு, அப்போ டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு இதுடைய தாக்கம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுடைய ஸ்டேட்டஸ் வந்துடும். அப்போ நம்ம என்ன சார், இதுடைய டெஃபினிஷனை நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? அப்போ இதுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஒரு 4-5 ஃபேக்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லயே கொடுத்தாலுமே அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சிறப்பாயிடும். இந்தியாவில் இத்தனை கோடி மக்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கிராமப்புறத்துல இந்தியாவில் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அந்த ஒரு திட்டத்தினால இவ்வளோ கிராமத்துக்கு இவ்வளோ பஞ்சாயத்துக்கும் இன்டர்நெட் போய் சேர்ந்துருச்சு. இங்க மட்டும் இல்லை சார், அந்தமான் நிக்கோபார் மாலத்தீவ்ஸ் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னதான் பண்ணாலும் கிராமப்புறத்துல நிறைய மக்களுக்கு இதை பத்தியான விழிப்புணர்வு இல்லை. அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த லிட்ரஸி அந்த கல்வி அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கும் இது இல்லை, வயசானவங்களுக்கும் இதை பத்தியான ஒரு நாலேஜ் இல்லை. இது மட்டும் இல்லாம பிரைவசி, இப்போ என்னுடைய தனிப்பட்ட உரிமை, என்னுடைய பேரு, என்னுடைய போட்டோ, என்னுடைய இது அது எல்லாமே வந்து எல்லா இடத்துக்குமே போய் சேருது. எக்ஸாம் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு. சரிங்களா? என்னை வந்து ஏமாத்தி எங்கிட்ட இருந்து ஈஸியா பணத்தை வந்து மாத்தி ஃபோன் பண்ணி ஓடிபி வந்திருக்கு சார், இது இங்கேருந்து வந்திருக்கோம் சார், அங்கேருந்து வந்திருக்கோம் ஈஸியா. அப்போ இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி சார் சரி செய்ய முடியும்? அப்போ சஜஷன், இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், மானிட்டரிங் அத்தாரிட்டி, ட்ராய், ஆர்பிஐ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 என்ன சொல்லுது, எதெல்லாம் பர்ஃபெக்ட் எதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் அதை எப்படி சரி செய்யறது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. சரிங்களா? இதையெல்லாம் நம்ம ஆன்சரா பக்காவா விதவிதமான ஹெட்டிங் போட்டு கரெக்டா எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு மார்க் இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2வது கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. ஹவு டஸ் e-technology help farmers in production and marketing of agricultural produce? அப்போ என்ன சொல்றாங்க, விவசாயத்துடைய பொருட்கள், விவசாயிகள் ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க, அதை ஸோ விவசாயிகளுக்கு எப்படி நன்மையா இருக்கு, அவங்களுடைய உற்பத்தியும் அவங்கள அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங்லையும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதான் கேள்வி. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டெக்னாலஜி இன் ஃபார்மர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜிஸ், அதாவது எலக்ட்ரானிக் டெக்னாலஜிஸ் விவசாயத்தில் வந்துருச்சு. அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட், ஒரு பாக்ஸ் கண்டென்ட் போடுறீங்க, அது ஒரு சின்ன லிஸ்ட் போடுறீங்க. அது ஐஓடியா இருக்கலாம், ப்ரிசைஸ் ஃபார்மிங்கா இருக்கலாம், ட்ரோன் பேஸ்டு ஃபார்மிங்கா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் என்னெல்லாம், அதே வந்து இநாம் அப்படின்றத கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 லிஸ்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, ஸோ தட் அவங்களுடைய விவசாயத்துடைய அவுட்புட்டை சிறப்பாக கொண்டு போறதுக்கு அப்படின்றத பத்தி நீங்க சொல்லலாம். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ அவங்களுடைய உற்பத்தி, இப்போ உற்பத்திக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, தரமான ஒரு
விதை வேணும். அப்போ சீடு, அப்போ அந்த சீடுடைய குவாலிட்டி, அப்போ அந்த சீடுடைய குவாலிட்டி மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜி, டெக்னாலஜி வச்சு அதுலேயே சிறப்பாக என்னென்னவோ கொண்டு வராங்க, ஜெனட்டிக் டெக்னாலஜி என்னென்னவோ கொண்டு வந்து இதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க இந்த உற்பத்திக்காக அப்புறம் என்னன்னா மானிட்டர் பண்றாங்க, ட்ரோன் வச்சு மானிட்டர். இல்ல நான் கிராமத்துல விவசாயம் பண்றாங்க, நான் நகரத்துல வேற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய செடிகள் எப்படி இருக்குது, நீர் தேவையா, சரிங்களா, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இதேமே 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை கம்மியா இருந்துச்சு, அந்த சீசன்ல என்ன விவசாயம் பண்ணாங்க, அதே விவசாயத்தை இப்போ நம்ம பண்ணோம்னா சிறப்பா இருக்குமா இருக்காதா. ஸோ அதே மாதிரி சேட்டலைட்டை பேஸ் பண்ணி இங்க என்ன இந்த வருஷம் நம்ம இது பண்ணலாம், நமக்கு மழை பெய்யுமா குறைவா பெய்யுமா, என்ன நம்ம நாத்து நடலாம், என்ன விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்டதுல நம்மளால இந்த டெக்னாலஜி வச்சு சேட்டலைட்டை பேஸ் பண்ணி, ட்ரோனை பேஸ் பண்ணி, ஐஓடின்ற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி, ப்ரிசைஸ் ஃபார்மிங் அப்படின்றது, இரிகேஷன் சிஸ்டம்ஸ், சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வச்சு எப்படி நம்மளால விற்க முடியும். அப்போ அதே மாதிரி அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்போ மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா காமர்ஸ் சைட்ஸ்க்கு தேவையானது என்னெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும், அதை எப்படி எங்க விற்க முடியும், நாம பேஸ் பண்ணி எப்படி விற்க முடியும், நிறைய போர்ட்டல் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த ஆப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி விற்க முடியும். இது எல்லாம் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸா இருக்கும். ஹவு டஸ் டெக்னாலஜி ஹெல்ப் ஃபார்மர்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அதுக்கான ஆன்சர் நீங்க இப்படி எழுதி ஒரு சிறப்பான கன்க்ளூஷன் எழுதுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டரான மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. ஸ்டேட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள், நோக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறிப்பிடவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு, ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பார்ட்டா இருக்கு. லேண்ட் சீலிங் பாலிசி ஆன் லேண்ட் ஹோல்டிங் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அன் எஃபெக்டிவ் ரிஃபார்ம். இப்போ லேண்ட் சீலிங், ஒருத்தரும் இவ்வளவு நிலம் தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது எப்படி சார் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பெட்டரா இருந்துச்சு என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். இப்போ என்ன சார் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா என்ன? 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனே பல பேர் வந்து வறுமையிலையும் உணவு இல்லாம பட்டினியிலையும் இருந்தாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா பிரிட்டிஷர்களுடைய சில பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. அதுக்காக அரசு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. அதுல 3 முக்கியமானது இருந்துச்சு. என்னெல்லாம் சார் அப்படின்னா, ஸோ இடைத்தரகர்கள், சமீன்தாரு, அவங்க எல்லாரையும் ஒழிக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். முக்கியமான பாக்ஸ்ல இந்த 3 தான். அவங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் லேண்ட் டெனன்சி, குத்தகைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெட்டர்மெண்ட். அப்புறம் என்ன, லேண்ட் சீலிங், இவ்வளவுதான் ஒருத்தர் வச்சிருக்கணும் லேண்ட் ஹோல்டிங்ஸ், 30 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கூடாது. அதை பத்தியான ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை பத்தியான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. நோக்கம் என்ன சார் அப்படின்னா, சமூகத்துல நீதி கிடைக்கணும். அப்போ நிறைய ஏழையும் வறுமையும் இருக்காங்க. ஒரு சில பேர் ஜமீன்தான்னு சொல்லிட்டு கோடியான லேண்ட் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் போகணும் லேண்டு, எல்லாரும் வறுமையிலேருந்து மீண்டு வரணும், எல்லாருக்கும் வந்து உணவு கிடைக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி, குவாலிட்டியான ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கணும். அதெல்லாம் தான் இதுடைய முக்கியமான. வறுமையை ஒழிக்கணும், ஹங்கர், பசி பட்னியை ஒழிக்கணும், சமூக நீதி நடக்கணும், எல்லாருக்கும் நிலம் இருக்கணும், எல்லாரும் பணக்காரர்களா வரணும், நாட்டுக்கு மொத்தத்துக்கும் உணவு பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் தான் இதுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ லேண்ட் சீலிங் ஹோல்ட், அப்போ இவ்வளவுதான் 30 ஏக்கர் தான் வச்சிருக்கணும் அப்படின்றது சிறப்பா இருந்துச்சான்னா அது சிறப்பும் இருக்கு, தீமையும் இருக்கு. அப்போ சிறப்பு என்ன சார் அப்படின்னா, என்ன பண்ணாங்க, இவ்வளவு பேர் தான் பாக்கி லேண்ட் எல்லாம் புடுங்கிட்டு பாக்கி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ தட் விவசாயி நிறைய பேர் விவசாயம் வந்துச்சு, நிறைய ப்ரொடக்ஷன் நடந்துச்சு, நிறைய பெட்டர்மெண்ட் வந்துச்சு, நிறைய வருமானங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இதுல என்னன்னா ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு சார். பினாமி பேர்ல என்னுடைய லேண்டையே வேற என்னுடைய சொந்தங்களுக்கே நான் கொடுத்து, இந்த மாதிரிலாம் லூப் ஹோல் இருந்துச்சு. என்னதான் ரிஃபார்ம் பெருசா இல்லை அப்படின்னாலும் அது பெஸ்டா தான் இருந்துச்சுன்றாமே போட்டு நம்ம வந்து இதுக்கான ஆன்சரை முடிச்சிட முடியும். சரிங்களா. அடுத்தது என்ன சார்னா, ஒய் இஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரிக்வயர்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் தி ரோல் ஆஃப் பிபிபி மாடல் இன் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா அப்படின்றது சொல்றாங்க. ஏன் சார் பொது மற்றும் தனியாருடைய இதுல வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஏன் பொது தனியார் கூட்டமைப்பு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரு சில நம்பர் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு தனியார் மற்றும் பொதுத்துறை 2 பேரும் கூட்டா சேர்ந்து இது பண்றாங்க. என்ன சார் காரணம் அப்படின்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, அரசுக்கு வந்து நிறைய அரசு வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வராங்க. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு நிறைய செலவு பண்ணும்போது இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து தனியாருடைய, அதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது, ரோடு போடுறது, ரயில்வே ட்ராக் போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது, அப்புறம் இந்த ஹார்பர் கட்டுறது, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து தனியார் கையில கொடுத்துட்டு நீங்க இதை கட்டிடுங்க, கட்டிட்டு
எங்கேயோ யார்கிட்ட இருந்தோ ஒரு வசூல் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்க லாபம் சம்பாதிச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்த ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோடு போட்டுட்டு டோல் போட்டுருவாங்க. அந்த டோல்ல இருந்து அப்ப பில்டு, ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் 10 வருஷம் அது டோல்லேருந்து அவங்க அந்த லாபத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு அரசு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது. ஸோ அரசு வந்து இந்த பணம் ஒரு 10,000 கோடி இங்கே போடுறதுக்கு பதிலாக ஸ்கூல் கட்டுறதோ இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ இல்லை விவசாயத்தை டெவலப் பண்ணுறதுக்கோ வேற ஏதோ ஒரு சிறப்பான சமூக நல திட்டங்களில் அமல்படுத்த முடியும். ஸோ தட் கட்டமைப்புகள்லாம் வந்து தனியார்கிட்டேருந்து வாங்கி அவங்களை கொஞ்சம் லாபம் பார்த்துக்க சொல்லி யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ரீசெண்டாக ரயில்வே கட்டுறதுக்கு இந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இவருடைய நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்றதெல்லாம் ஓவராலா அனாலிசிஸ் பண்ணா இந்த கொஸ்டின் நமக்கு சிறப்பா முடிஞ்சிரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் பிடிஎஸ் இன் இந்தியா, ஹவு கேன் இட் பி மேட் எஃபெக்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்? இந்தியாவில் பொது விநியோக முறையில் முக்கிய சவால்கள் யாவை? அப்போ வாட் ஆர் தி மேஜர் சேலஞ்சஸ், சவால்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ பிடிஎஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும், அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதை எப்படி நம்மளால வந்து சரி செய்ய முடியும், சரிங்களா? அதை எவ்வாறு திறம்பட மற்றும் வெளிப்படையாக சரி செய்யறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்ட்டு. அப்ப பிடிஎஸ் அப்படின்னா என்ன சார்? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப ரேஷன் கடையை தான் சொல்றாங்க, சரிங்களா? அது ரேஷன் கடைனா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன். அப்போ ஃபுட் செக்யூரிட்டி, எல்லாருக்கும் உணவு பாதுகாப்போடு இருக்கணும், உணவு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைச்சாகணும். அப்போ இந்த கிடைச்சாகணும் அப்படின்னா நம்ம உற்பத்தியை கொண்டு வரணும். உற்பத்தி மட்டும் இல்லாமல் அது தரமாக இருக்கணும். அது எனக்கு எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். நான் அரிசி வாங்குறதுக்காக 50 கிலோமீட்டர் போக முடியாது, பக்கத்துலேயே இருக்கணும். அது என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் பிடிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று வந்துச்சு. அப்போ இதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி இருக்காது பிடிஎஸ் சிஸ்டத்தில், சரிங்களா? அப்போ வெளிநாட்டுகள்லேருந்து WTO உடைய அச்சுறுத்தல் இருக்கும், பல விதமான சேலஞ்சஸ் இருக்குது, சரிங்களா? யார் இந்த பெனிஃபிஷியரி? இப்போ பிடிஎஸ், அப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த பிடிஎஸ் மூலியமா உணவு தரணும். அப்போ எல்லாருக்குமே தரலாமா, இல்லை சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா? யார் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். இதில் யாரும் வந்து விட்டு போயிடக்கூடாது. யார் அந்த பெனிஃபிஷியரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், அதில் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் விட்டு போகாமல் எல்லாரையும் கொண்டு வரணுமே. பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது, சரிங்களா? முதல்ல விவசாயிகிட்டேருந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ் கொடுக்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும்தான் டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரைஸு, கோதுமை, அது மட்டும்தான். அப்போ பருப்பு, சிறுதானியங்கள், அது இது நிறைய இருக்கு, பழம், செடி, காய்கறி எல்லாமே வராது. ஒரு சிலதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அதை தான் அதிகமாக கொண்டு விளைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால என்ன ஆகும், நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். தண்ணி, இப்போ நெல் விளைவிக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி, இப்போ அதனால என்விரான்மெண்டல் பிரச்சனைகளும் இதோடைய சவால்கள்லாம் நிறைய இருக்குது. இதை எப்படி டிரான்ஸ்பரண்டாகவும் எப்படி இதை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதுக்கான என்னென்ன திட்டங்கள், ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ஸோ எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் டிஜிட்டல் கார்டு கொடுக்குறாங்க, பயோமெட்ரிக், கைரேகை, கண்ரேகை, இதையை பார்த்து ஆதாரோட லிங்க் பண்ணி, சரிங்களா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க அரசு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு அதில் ரெண்டு பாயிண்ட் யார் சார் பண்ணுறாங்க, இதுக்குன்னு ஒரு சென்செக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. பயோமெட்ரிக் கார்டுகள் எப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்கு. சில சத்தீஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா லாரியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த லாரியே ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க, எங்கே நிற்குது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ட்டு. இதுமாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எழுதினாலே இதுக்கான ஆன்சராக ஆகிடும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க. So explain the difference between computing methodology of India's GDP. அப்போ இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2015க்கு முன்னாடி எப்படி அதை கணக்கெடுத்தாங்க, 2015க்கு அப்புறம் அதை எப்படி கணக்கெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எப்படி சார் கணக்கு பண்ணுவாங்க? அப்போ ஒரு பேஸ் இயர் இருக்கு சார். இப்போ 15க்கு முன்னாடி 2004 பேஸ் இயரா வச்சாங்க, 15க்கு அப்புறம் 2011 பேஸ் இயரா வச்சாங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இல்லை, ஒரு சில செலக்டிவ் தான் IIP கொடுக்கறது மட்டும்தான் வச்சாங்க இவங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 5 லட்சம் கம்பெனிஸ் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இது ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வேறுபாடுகள் ஒன்று எப்படி சார், இது வேளாண்மை பொருள் மட்டும் தான் வச்சாங்க. இது வேளாண்மை மட்டும் இல்லாமல் மாடு, ஆடு, கோழி, அந்த மாட்டுலேருந்து வெட்டி அதோடைய தோல், அதோடைய ஃபர்ரு, அது என்னென்ன துறைகள்லேருந்து எப்படிலாம் பணம் வருமோ எல்லாத்தையும் இவங்க கணக்கில் எடுத்துட்டாங்க. அதுதான் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா?
ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ், டைரக்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம ஈஸியாக அதையே நம்மளால எழுதிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கேபிட்டல் பட்ஜெட், ரெவென்யூ பட்ஜெட். ஸோ எக்ஸ்பிளைன் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் போத் ஆஃப் திஸ் பட்ஜெட். அப்போ மூலதன வரவு செலவு திட்டம்னா என்ன, வருவாய் வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கூறுகளை சரிங்களா விளக்குங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் பட்ஜெட்னா என்ன. இப்போ இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட்ற வார்த்தையே கிடையாது. எந்த ஆர்டிக்கல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ 112வது ஆர்டிக்கல் படி இதை சொல்லியிருக்காங்க. அப்போ வரவு செலவு திட்டம், அப்போ அரசு வந்து ஏதாவது ₹1 அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணி தான் பண்ண முடியும். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் போல் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 3 செஷனில் ஃபர்ஸ்ட் செஷன் இதுதான் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதை பற்றியெல்லாம் படிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட், ஃபினான்ஸ் பட்ஜெட் ரெண்டு பட்ஜெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட்டையும் ஒண்ணா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தனியா இருக்குது, நார்மல் பட்ஜெட் ஒன்று தனியா இருக்கு. இதெல்லாம் நீங்க பேசிக்க முடியும். இதெல்லாம் நீங்க பாக்ஸ் கண்டென்ட் போட்டு எவ்வளவு அழகா கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஓகே இவங்களை பத்தி இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ பட்ஜெட் அப்படின்னும் போது நம்ம என்ன சார் பட்ஜெட்டை நம்ம எப்படி சார் பிரிக்க முடியும் அப்படின்றத பாத்தீங்கன்னா வரவு செலவு அப்படின்ட்டு 2ஆ பிரிக்க முடியும். இந்த வரவு அப்படின்றதுலையும் நம்ம வந்து ரெவென்யூ ரிசிப்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சரிங்களா. அப்போ என்ன சார் அப்படின்னா 365 நாளைக்கு குறைவில் இருக்கக்கூடிய வரவுகள், 360 நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய வரவுகள். அதேமாதிரி செலவையும் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கு. 365 நாளைக்கு குறைவு, 365 நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய செலவு அப்படின்றாம. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ வரவு அப்படின்னு ஒன்று இருக்குது, 360 நாள் குறைவு என்ன சார், வரி வச்சது, வரி இல்லாது, வரியிலே நேர்முக வரி, மறைமுக வரி, அதை பற்றி எல்லாம் நீங்கள் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு பக்காவாக ஃப்ரேம் ஆகிடும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம் வாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன, தொழில் முனைவோர்கள் என்றால் என்ன அப்படின்றது அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா யாரு சார் அப்படின்னா, ஒரு உற்பத்தி பண்ணணும் ஒரு பொருள் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, நமக்கு ஒரு 4 விஷயங்கள் உற்பத்தி பண்றதுல தேவைப்படுது. என்னெல்லாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேண்டு, நிலம், லேபரு, லேண்டு லேபரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு, லேபரு, மூலதனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆண்டர்பிரினர்ஸ் தான். அவங்க தான் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆனால் அந்த நாலேஜ் அந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இங்கே சார் இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். ஒரு தொழிலை எப்படி அதை லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு தொழிலை எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் யார் சார், இந்த ஆண்டர்பிரினர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். தொழில் முனைவோர்கள் மட்டும்தான் இதைய சிறப்பாக கொண்டு போக முடியும். அதுதான் வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றதுல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய நன்மை என்ன, இவருடைய தீமை என்ன, இவர் எப்படி செயல்படணும், என்ன பண்ணணும், அரசு இதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, எம்எஸ்எம்இன்ற ஒரு இதை ஏன் சார் டெவலப் பண்றாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் சார் அரசு டெவலப் பண்ணுது, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்காக தான். இவங்களுடைய முக்கியத்துவம் எல்லாமே நீங்க எழுதுனீங்கன்னா இது ஆன்சரா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் நேச்சுரல், அதாவது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பாலிசி 2023 ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இயற்கை விவசாயத்தின் கொள்கை 2023 தமிழக அரசு கொண்டு வந்துச்சு. அதோடைய ஃபீச்சர்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இயற்கை விவசாயம் ஏன் பண்ணணும், அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எவ்வளவு இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க, அதில் எவ்வளவு இடத்துக்கு இதை பண்ணுறாங்க, இது கிளஸ்டர் பேஸில், அப்போ தனித்தனியாக அங்கங்கே இல்லை, இந்த ரீஜியன் ஃபுல்லாக இயற்கை விவசாயம், இந்த ரீஜியன் ஃபுல்லாக இயற்கை விவசாயம் அப்படின்றத கொண்டு வரணும். இதனால உணவு நமக்கு எவ்வளவு பெட்டராக ஆக போகுது அப்படின்றதுக்கு, இதை சர்டிஃபைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அப்பேடான்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பல விதமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு கீழே சரிங்களா. அப்பேடான்ற ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இது பண்ணும்போது இதுக்காக ஒரு எஜுகேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். இது எல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பாலிசி 2023 இருக்குது சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் ஸ்ட்ரக்சரல் இன் நேச்சர் அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸாமின் தி மெத்தடாலஜி அடாப்டட் டு கம்ப்யூட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சஜஸ்ட் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வேலையின்மை அப்படின்றது கட்டமைப்பு இயல்புடையது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வேலையின்மை வந்து ஸ்ட்ரக்சுரல்
அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மைனா என்ன, அதோடைய வகைகள் என்ன அப்படின்றது தெரியணும். கிராமப்புறத்தில் என்னெல்லாம் இருக்கு, நகரப்புறத்தில் என்ன இருக்கு, அதெல்லாம் பெருசாக டீட்டெயில்டாக எழுத வேணாம். ஆனால் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றத நீங்க கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அப்போ அதோடைய டெஃபினிஷனை கரெக்டாக எழுதுங்க. அதுக்கான ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் போடுங்க. பாக்ஸ் கண்டென்ட்ல அந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு இது வந்து ஆன்சர் கரெக்டாக போயிடும். அப்போ நான் இந்தியாவில் எப்படி சார் வேலையின்மையை மெஷர் பண்ணுறாங்க, இப்போ PLFS அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ஆரம்பிச்ச PLFS ஒன்று இருக்கு, PLFS அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் வேலையின்மை அப்படின்றத பற்றியான இந்தியாவில் எவ்வளோ வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளோ வேலை இல்லை, அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ, இதில் எவ்வளோ, இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எப்படி எல்லாம் மெத்தடாலஜி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குங்க. இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்ய முடியும், அது எல்லாத்துக்கும் ஒரு மூணு பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதுதான் 10 மார்க்கான ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னாலும் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம டீகோட் பண்ணணும், அங்கே என்னென்ன ஹெட்டிங் போடணும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே இதெல்லாம் நம்மளால ஈஸியாக அழகாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம 15 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 15 மார்க்கில் என்ன சார் அப்படின்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேர் எக்கானமி அண்ட் மானிட்டைஸ்ட் எக்கானமி அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பராமரிப்பு பொருளாதாரம் மற்றும் பணப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன, பணப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் மற்றும் பராமரிப்பு பொருளாதாரத்துடைய வேறுபாடு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஹவு கேன் கேர் எக்கானமி பி brought into monetized economy through women empowerment? அப்போ பெண்கள் அதிகாரத்தில் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பராமரிப்பு பொருளாதாரத்தை எவ்வாறு வந்து நம்ம பணமா மாற்ற முடியும் பொருளாதாரத்தில் அப்படின்றது. ஸோ முதல்ல நமக்கு கேர் எக்கானமினா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ கேர் எக்கானமி அப்படின்னா என்னன்னா, ஒரு சேவை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை வயசானவங்களை பார்த்துக்கிறது, இதற்கெல்லாம் வந்து கரெக்டான சம்பளமும் எதுவுமே ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றது தான் கேர் எக்கானமி. அதே நீங்கள் வந்து மானிட்டைஸ்ட் எக்கானமி அப்படின்னா, ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, ஆஃபீஸில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கான ஒரு சம்பளம் தராங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் நிறைய வேலைகள்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் வீட்டு வேலைகள், கிளீனு, துணி துவைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து கரெக்டான ஒரு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அப்போ பெண்கள் நிறைய வேலைகள், இதில் வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி இல்லை, அவங்க பண்ற வேலைக்கு பணமே கிடைக்கிறது இல்லை. அப்ப இதை சரி செய்யணும். அப்ப இவங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைக்கும் மானிட்டைசேஷன் வரணும். மானிட்டைசேஷன் வந்துச்சுன்னா இந்திய பொருளாதாரம் வருது, பெண்களுக்கான அதிகாரம் அளித்தலும் வருது, அப்ப பெண்களுக்கு சம்பளமும் வருது, சமத்துவமும் வருது அப்படின்றதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆயிடுது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதுல ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் பணமே கிடைக்கிறது இல்லை, அப்போ இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு இதுக்கு பணம் கொடுத்தாகணுன்றதுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, ஆமா அப்படின்னும் போது இப்ப என்ன அப்படின்னா, இப்ப என் வீட்டுக்கு நான் பார்த்தா தானே, இப்ப வேற ஒருத்தர் வந்து என் வீட்டுல வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்க, வயசானவங்க பார்த்தாங்க, கண்டிப்பா காசு கொடுத்தே ஆகணும், ஃப்ரீயா பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பெல்லாம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு பணம் போகுது அப்படின்னா இது பொருளாதாரத்தை மேம்படுத்துது. யாரோ ஒருத்தங்க இதனால சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இந்த வீட்டு பெண்கள் வந்து வேற எங்கேயோ வேலைக்கு போறாங்க அப்படின்னும் பட்சத்தை இதெல்லாம் சரியாகுது அப்படின்றது தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சஸ்ல இந்த கொஸ்டினை நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் சிறப்பாக வரும். அடுத்தது என்ன சார் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா இன் த கண்டெஸ்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிஷன் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்றது மாறுபடுது அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஸோ என்னென்ன விவசாயம் பண்றாங்க அதோடைய பேட்டர்ன் முன்ன மாதிரி இல்லை, நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு முன்னெல்லாம் நெல் கோதுமை அப்படின்னு இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ பழங்கள் நிறையா வந்துருச்சு, அதுலேயும் காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்போ ப்ரொக்கோலி, கிவி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் ரிச், அப்போ பருப்பு வகைகள் அதெல்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா கிராப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் கேஷ் கிராப்ஸு, ஃபுட் கிராப்ஸு அப்படின்னு ஒரு சிலது மட்டுமே பண்ணிட்டு இருந்ததுலேருந்து நிறைய நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அதை பற்றி நம்ம இதில் ஆன்சர் எழுதணும். ஸோ என்ன சார் அப்படின்னா, இந்தியாவில் ஆமாம் சார் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, சிறுதானியங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விதவிதமான ஃபாரின் கிராப்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுட்டு நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் நிறையா போக ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபைபர் ரிச், இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பேட்டர்ன் மாறி இருக்குது
அப்படின்றது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சரா ஆயிடும். ஆனா இது எப்படி சார்னா கன்சம்ஷன், நான் என்ன நுகர்வோம் அதை பேஸ் பண்ணி இன்னொன்னுன்னா மார்க்கெட்டிங், எது எதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு. அப்போ இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்போ நான் மேங்கோ பண்றேன் அப்படின்னா இப்போ யூரோப்லயும் அரபிக் கண்ட்ரீஸ்லயும் நிறைய அதுக்கு மார்க்கெட் இருக்கு. அப்போ நான் மாம்பழத்தை நிறைய கல்டிவேட், ஹை ரிச்டு மாம்பழம், முந்திரி, இந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இருக்கு, எது எதுக்கெல்லாம் மார்க்கெட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு. அப்போ ஃபைபர் ரிச்டு டயபெட்டிக்ஸ் பேஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்றேன் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட்டை தேடி அந்த ரிச்டு ஃபுட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சர் நீங்க எழுதுனீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். அப்ப இது எப்படி சார், அப்ப என்ன அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கிராப்பிங் பேட்டர்ன்ல என்னெல்லாம் மாற்றங்கள், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கன்சம்ஷன் பேட்டர்ன் பேஸ் பண்ணி என்னெல்லாம் மாறி இருக்கு, மார்க்கெட் பேஸ் பண்ணி என்னெல்லாம் மாறி இருக்கு, இந்த மாதிரி என்ரிச்டான எல்லா விதமும் பண்ணும்போது நமக்கு ஃபார்மர்ஸ்க்கும் பெட்டரா இருக்கும், ஃபுட்டு, நியூட்ரிஷன், சப்சிடிஸ் எல்லாத்துக்குமே பெட்டரா ஆகுது. அது மட்டும் இல்ல என்விரான்மெண்ட், வெறும் ரைஸ் கோதுமை மட்டும் கல்டிவேட் பண்ணா அது என்விரான்மெண்ட் பிரச்சனை வரும். இப்போ ரிச்டா வேற வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நாட்டுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது அப்படின்றவே போட்டு நம்ம கன்க்ளூஷன் போடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க. வாட் ஆர் தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சப்சிடிஸ் ப்ரொவைடட் டு ஃபார்ம் செக்டார் இன் இந்தியா? டிஸ்கஸ் த இஷ்யூஸ் ரேஸ்டு பை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன் ரிலேஷன் டு அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ மானியம் தராங்க யாருக்கு சார்? விவசாயத்துறைக்கு. சரிங்களா? அப்போ இந்திய அரசாங்கம் நிறைய விதமான மானியங்கள், அப்போ நேரடியாகவும் மறைமுகமாகவும் மானியங்கள் தராங்க. இதை சரிங்களா உலக வர்த்தக அமைப்பு, சரிங்களா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எதிர்ப்பு தெரிவிக்குது. எதுக்கு சார் அப்படின்றதான் கேள்வி. ஸோ என்ன இதுக்கு இதோடைய அப்ரோச் என்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்போ எந்தெந்த துறைக்கெல்லாம் அப்போ மானியம் எதுக்காக தராங்க? அக்ரிகல்ச்சருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இன்ட்ரோடக்ஷன் அதுதான். சரிங்களா? மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வறுமையும் பசியும் அதிகமா இருக்கு இந்தியாவில். அப்போ இதுக்காக உணவுடைய ரேட்டை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான மானியங்கள் தராங்க இந்தியாவில். சரிங்களா? வறுமை கோட்டு கீழே மக்கள் நிறைய இருக்காங்க. இது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு பணமும் வரணும் அப்படின்றதுக்காக தராங்க அப்படின்னு. அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல டைரக்ட் என்னெல்லாம் சப்சிடிஸ் தருது, இன்டைரக்ட் என்னெல்லாம். அப்போ நான் விதைக்காக ஏதோ ஒரு மானியம் தரேன், உரத்துக்காக ஏதோ ஒரு மானியம் தரேன், கரண்ட் இலவசமா தரேன், சரிங்களா குறைஞ்சபட்ச ஆதரவு விலை தரேன், இதெல்லாம் டைரக்டான ஒரு மானியமா இருக்குது. அப்ப இன்டைரக்ட் என்ன சார் அப்படின்னா ஸோ கட்டமைப்புகள்ல ஸோ ரோடு போட்டு தரதுல ஏதோ மானியம் இருக்குது, கரண்ட்ல உற்பத்தியில ஏதோ மானியம் இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதோ ஒன்று தராங்க. சரிங்களா? அந்த மாதிரி இன்டைரக்டா நிறைய விதமான மானியங்கள்லாம் போகுது. இதெல்லாம் என்னன்ற ஒரு இதுல ஒரு 3 அதுல ஒரு 3 நம்ம பட்டியலிடணும். ஸோ டைரக்ட் சப்சிடிஸ் எது, இன்டைரக்ட் சப்சிடிஸ் என்ன. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா உலக நாடுகள்ல இதனால பிரச்சனைகள் வருது. இப்ப அமெரிக்கா கோதுமை விளைவிக்கிறாங்க, இந்தியா கோதுமை விளைவிக்கிறாங்க. அமெரிக்கால 100 ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னா ஆனா இந்தியால 10 ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னா அமெரிக்கால இருக்கிறவங்க இந்தியால இருக்கக்கூடிய கோதுமையை வாங்குறாங்க. அப்ப அங்க உற்பத்தி பண்றவங்களுக்கு பாதிப்படையுது. அப்ப அவங்க கோதுமை உற்பத்தியை குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா நாளைக்கு அமெரிக்கா கோதுமைக்கு இந்தியா மேலதான் நம்பி இருக்கணும். அதனால உலக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க மானியம் தரக்கூடாது, மானியம் தரணும்னா எவ்வளவு தரணும், எப்படி தரணும் அப்படின்றதுக்கு ஒரு 3-4 லைட் கலர் சொல்றாங்க. கிரீன் கலர், ஆம்பர் கலர், ரெட் கலர் அப்படின்ட்டுலாம். இதெல்லாம் நீங்க இந்த சதவீதம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா அதெல்லாம் கேட்கல. இதையும் மீறி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று 2013 ஏற்பட்டு நம்ம இன்னும் நிறைய மானியங்கள் தான் தரும். அது நம்மளுடைய கஷ்டம். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் வறுமைக்கும் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு. அதையெல்லாம் நீங்க இதுல போட்டு ஆன்சரா பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு ஈஸியா உங்களால சொல்ல முடியுது அப்படின்றதா இதோடைய மேட்ரு. சரிங்களா? அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் மோர் ரேபிட் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதிக விரைவான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு முதலீடு அவசியம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புல நிறைய முதலீடு போட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப ஃபாஸ்டா வளரப்போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஆமா சார், கண்டிப்பா சார். அப்போ உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்றீங்க. அப்போ உள்கட்டமைப்புல சமூக உள்கட்டமைப்புனா என்ன, பொருளாதார உள்கட்டமைப்புனா என்ன. அப்போ ஸ்கூல் கட்டி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்குது. இன்னொரு பக்கத்துல ரோடு போட்டு கொடுக்குறாங்க, பவர் செக்டர்ஸ் கொடுக்குறாங்க, பேங்க்ஸ், வங்கிகள், பினான்சியல் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ரெண்டாவது. இப்போ இதுல நிறைய முதலீடு
முதலீடுகள் போட்டீங்க அப்படின்னா, ரோடு சிறப்பாச்சு அப்படின்னா, இப்போ பொருளுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறக்கூடிய செலவு குறைய போகுது. கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பொருள் உற்பத்தி ஆக முடியும். பேங்க், வங்கிகள் இதெல்லாம் நிறைய இடத்துல இருந்துச்சுன்னா நிறைய லோன்ஸ், நிறைய பொருள் உற்பத்தி ஆக போகுது. அப்போ இது எல்லாம் இந்த உள்கட்டமைப்புலாம் டெவலப் ஆக நம்மளுடைய பொருளாதாரமும் டெவலப் ஆக போகுது. அது எப்படி டெவலப் ஆகுது, இந்தியாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு பட்டியெல்லாம் இட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு, ஸோ உள்கட்டமைப்பு 2 விதம், சமூகம் மற்றும் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடையுது, வெளிநாட்டிலேருந்து எப்போ மூலதனம் அதிகமாக வரும், ஸோ இந்த கட்டமைப்பு எப்படி எல்லாம் இருக்கணும், இது குறைவாக இருந்தால் என்ன பண்ண முடியும், சேமிப்பு கடன்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் என்னென்னோ எழுதலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி, பேங்க் எப்படி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எப்படி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உடைய இது என்ன, எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம். இது எல்லாமே ஆன்சராக போகும். இதுக்கெல்லாம் லிஸ்டே கிடையாது, எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அதுக்கு தான் உங்களுக்கு சிறப்பான மார்க்காக அமைய போகுது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த பிரசன்ட் சேலஞ்சஸ் பிஃபோர் கிராப் டைவர்சிஃபிகேஷன், ஹவு டு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிராப் டைவர்சிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ பயிர்கள் விதவிதமாக நம்ம விவசாயம் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத நாங்கள் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இதை how do emerging technology provide an opportunity crop diversification. அப்போ நான் வெறும் நெல், கோதுமை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பலவிதமான பயிர்கள் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், ஃபைபர் ரிச்டு பண்ண போகிறோம். சரிங்களா? ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள், சாஃப்ரான் தான் சாஃப்ரான், பொட்டேட்டோ இருந்தால் பொட்டேட்டோ, என்னென்னவோ இருக்குது சார், எல்லாத்தையும் இருக்கணும். அப்போ அது எப்படி சார்னா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி, இப்போ டெக்னாலஜிஸ் எனக்கு ஸ்பேஸ்லேருந்து சேட்டலைட் மூலியமா மழை பெய்யுமா பெய்யாதா சொல்ல போகுது, அது எனக்கு பெனிஃபிட்ஸாக இருக்க போகுது. இதே நிலத்தில் வந்து சாயிலில் என்னெல்லாம் ஊட்டச்சத்து இருக்கு, என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கு, டெக்னாலஜிஸ் சொல்ல போகுது. அதில் ஈரப்பதம் இருக்கா இல்லையா, அப்போ தண்ணி விடணுமா விட வேணாமா, அதை டெக்னாலஜிஸ் சொல்ல போகுது. சரிங்களா? மார்க்கெட், சந்தை எங்க இருக்குது, சந்தையில் யாருக்கு நான் விளைவிச்சது தெரிய போகுது. இதே மாதிரி வறட்சி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்போ என்னெல்லாம் விளைவிச்சாங்க, அப்போ எது சக்சஸ் ஆச்சு, இப்போ எது சக்சஸ் ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வருது. இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக நீங்கள் எழுதுறது தான் இதுக்கெல்லாம் ஆன்சரே. கரெக்டாக எழுதுனீங்கன்னா சூப்பராக மார்க் வாங்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன சார் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லுதான், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துடைய முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்றது கேட்டுருக்காங்க. வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அப்படின்றது சொல்கிறாங்க. இது எப்படி வந்து நம்மளுடைய பசி, வறுமை, மால் நியூட்ரிஷன் இதெல்லாம் போக்குறதுக்கு உதவ போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 போட்டாங்க. எதுக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மக்களுக்கு உணவை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு, உணவு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்ட்டு. கிராமப்புறத்துக்கு எவ்வளோ சார் 75, நகரத்துக்கு எவ்வளோ சார் 50%. சரிங்களா? இப்போ மானிய விலையில் 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படின்ற விலையில கொடுக்க போகிறாங்க. எதெல்லாம் சார், கோதுமை, அரிசி, பருப்புகள்லாம் இந்த விலையில் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்றுட்டு தான் இந்த சட்டமாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிறப்பானது. இதனால வறுமை போக போகுது, இதனால நம்ம கண்டிப்பா உணவு பாதுகாப்பு, ஹெல்த் சிறப்பா இருப்பாங்க, குழந்தைகள் சிறப்பா இருக்கும், அப்புறம் தாய்மார்கள், அப்புறம் பெண்கள், வயசானவர்கள், இதுக்கு அந்தியோதய அன்ன யோஜனா, ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த பல ஃபீச்சர்ஸ்கள் என்னென்னலாம்ன்றது கரெக்டா படிச்சு வச்சிட்டீங்கன்னா, இது முக்கியமான கொஸ்டின். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைரக்ட் கொஸ்டின், அதை நீங்க எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது என்ன சார், வாட் ஆர் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு அச்சீவ் $1 trillion எக்கானமி. ஸோ தமிழ்நாடு வந்து 2030க்குள்ள 1 trillion எக்கானமியா மாறிடணும் அப்படின்ட்டு 2024 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை துறை எப்படி இருக்கு, தமிழ்நாடுடைய உற்பத்தி துறை எப்படி இருக்குது, சேவைத்துறை எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி அதை டெவலப் பண்ண போகுது. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர் கேபிட்டா தனிநபருடைய வருமானம் இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தோட 1.25 மடங்கு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் போடுறீங்க. அப்புறம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எவ்வளோ வந்து முதலீடுகள் வந்து விழுந்திருக்குது, எதனால வந்து விழுது, எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதாவது சராசரியா வருஷம் 18% growth இருக்கணும். ஏற்கனவே தமிழ்நாடு 10-14% growth அட்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய பாக்கி எல்லாம் எப்படி இருக்குது, வறுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, படிப்பறிவு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே. இந்த மாதிரி சில ஃபாக்ட்ஸ் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள், மைனாரிட்டிஸு, பெண்கள் எல்லாரையும் கொண்டு போய் வளர்த்து எடுத்துன்னு போகிறோம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா?
டிஸ்கஸ் தி இம்பேக்ட் ஆஃப், அது மெயினாக அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பெருசாகவும் ப்ரொடக்ஷனை பற்றியும், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன், அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. வாட் டிஸ்கஸ் தி இம்பேக்ட் ஆஃப் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இப்போ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்போ மத்திய அரசாங்கமெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வராங்க. ஸோ யாரெல்லாம் ஏழை மக்களோ எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொண்டு வராங்க. டிஜிட்டலைசேஷன், லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பேங்க்லேருந்து மூலியமா அப்படின்ட்டு அதோட இம்பாக்ட் பெண்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு, வயசானவர்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ பாக்கி விதவிதமான ஸ்கீம்ஸ், எம்ஜி நரேகா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. கரப்ஷன் எப்படி குறைஞ்சது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வல்லா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பல விஷயங்கள் இது மூலியமா லிங்க் ஆகி பெண்கள் மட்டும் இல்லை, வயசானவங்க மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, என்னென்னவோ இதுலேருந்து டைரக்டான இம்பாக்ட், இதனால growth அப்படின்றத சொன்னாங்க. அப்போ இதுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தா முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாருங்க. டிஸ்கஸ் த ரோல், இம்பார்ட்டன்ஸ், சேலஞ்சஸ் ஃபேஸ் பை ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு தொழில்கள், அவங்களுடைய பங்கு என்ன, அவங்களுடைய இது என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, how have the government initiative addresses these challenges and what can be done to support their growth. அப்போ சிறு தொழில்கள்னா யாரு? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்வளவு கோடிக்கு கம்மியா இருக்கிறவங்க, இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாம் சிறு தொழில்கள். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன சார் இம்பார்ட்டன்ட், என்ன சார் இவங்க பங்கு என்ன சார்? ஸோ வேலை வாய்ப்புகளை அதிகமா அவங்க தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? முதலீடு கம்மி பட் அவுட்புட் ஜாஸ்தி. சரிங்களா? லோக்கல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ரீஜனல் growth, அப்போ சிட்டி அது இதெல்லாம் டெவலப் ஆகாம எல்லா இடமும் பரவலா growth ஆகுது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு என்ன தேவையோ, சின்ன சின்னது ஒரு சின்ன நட்டு, சின்ன பிளேட்டு, சின்ன ஸ்க்ரூ, அதெல்லாம் தேவையான கம்பி அதெல்லாம் உற்பத்தி பண்ணி தராங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நிறைய தொழில் முனைவர்கள், ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்ஸை டெவலப் பண்றதுக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. அதுமாதிரி அவங்களுடைய பிரச்சனை என்னென்ன பங்குகள் அப்படின்றத முக்கியத்துவம் என்னன்றத சொல்றோம். அவங்க என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ் வருது. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுங்க, இதை ஃபைல் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, நிறைய பண்ணும்போது அவங்களால அதையெல்லாம் மேட்ச் பண்ணி வர முடியல அப்படின்றது அவங்களுடைய சேலஞ்சஸ். ஒரு 3 நாள் அவங்களுடைய ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 3 நாள் கொடுக்குறோம். கவர்மெண்ட் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக பலவிதமான திட்டங்கள், ஸோ முத்ரா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து பல விதமான ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. அந்த ஸ்கீம்ஸை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஆன்சரா பக்காவா இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த 19 கொஸ்டின். உங்களுடைய ஆன்சர் தான் எப்படி என்ன எழுத போறீங்கன்னு ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம அழகா இங்க ரெப்ரசென்ட் பண்ணாலே ஆன்சர்ஸா வந்துடும். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. How does direct benefit transfer empower women in India? What challenges do these schemes ஃபேஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நேரடி பயன் பரிமாற்றம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கே பணத்தை டைரக்டா போட்டுருவாங்க. அதுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹவு டஸ் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எம்பவர் உமன்? யாரை சார்? பெண்களை. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜன்தன் யோஜனா அப்படின்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பணம் போடுவாங்க. எதுக்கு சார் அப்படின்னா, எம்ஜி நரேகா அப்படின்ற ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட போகுது. பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீமுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட போகுது. சரிங்களா? இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்காங்க. அதுலேயும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துருப்போது. பல விதமான திட்டங்கள் இருக்குது. எல்லா திட்டங்களும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். அதனால என்ன சார் அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக வராங்க. இப்போ புதுமை பெண் திட்டம்னா 1000 ரூபாய் மாதம் வந்துச்சுன்னா 12,000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. இப்போ அவங்க ஏதோ ஒரு செலவுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ பெண்களுக்கு இதனால நிறைய விதமான அதிகாரம் அளித்தல். ஸோ கேஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த 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 பெனிஃபிட் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வருது. நடுவில் யாராவது இடைத்தரகர்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருது. ஸோ கரப்ஷன் குறைய போகுது, உமன் எம்பவர்மெண்ட் வரப்போகுது, உமனுக்கு கேஷ் வரப்போகுது. ஒன்ஸ் கேஷ் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு ஒரு தனி அதிகாரம் அங்கே வந்துட போகுது. இந்த மாதிரி பெண்களுக்கு என்னெல்லாம் இதனால பிரச்சனைகள் சரி செய்ய முடியுது. இதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு? என்னதான் கேஷ் போயிடுச்சு அப்படின்னாலும், கேஷ் வந்தாலும் கம்மியான அமௌண்டா தான் இருக்குது. இதுக்கப்புறமாவும் யாரோ ஒருத்தங்க இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுமாதிரி இதுல சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க எடுத்து எழுதினீங்களே இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 20 கொஸ்டின்ஸ் உடைய ஓவரால் வியூ. இந்த 20 கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா டீட்டெயில்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது வாங்க நம்ம பார்க்கலாம்.